ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன போட்டோகிராஃபர் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவா அஷ்ரஃப் அலி நடிச்சிருக்காரு. இவரே டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ அஷ்ரஃப் அலி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக தன்னோட வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் வாழ்க்கையோட ரியாலிட்டினால அவர் தான் அப்பாவோட சொந்த பிசினஸ்க்குள்ள நுழையக்கூடிய சுச்சுவேஷன் வருது. ஆனால் அவங்க அப்பா கிட்ட ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னா என்னோட பேஷனை நான் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது ஒர்க் அவுட் ஆகலைன்ற பட்சத்தில் நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு தான் கிளம்புறாரு. ஃப்ரெண்டா கருணாகரன் வந்திருக்காரு. அவர் ஹீரோ கூட படிச்சவர் காலேஜ் டைம்ல. அங்கதான் அடிக்கடி ஏதோ டிப்ரெஷன்லாம் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க நியூ ஹீரோயின். அவங்க ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோவோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா வீட்டுல ரொம்ப ப்ரெஷரா இருப்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வயசாயிட்டே போகுது, நீங்க உங்க அப்பா பிசினஸ் கூட பார்க்க வேணாம், ஏன் பிசினஸை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பொருட்படுத்தாத, நீ உன்னோட பேஷனுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் கருணாகரன் ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்னன்னா, நம்ம காலேஜ் டைம்ல கோல்டன் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்ல போட்டோ எடுக்க, அதை வேணா இப்ப நீ ட்ரை பண்ணி பாரு. நான் ஒரு டைம் கொடைக்கானல் போகும்போது அதை விசாரிச்சு பார்த்தேன், அது உண்மையில இருக்குதுங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்கும் போது அந்த போட்டோ ஆதாரங்கள்லாம் கருணாகரன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை ஹீரோ பார்த்த உடனே அவருக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவரை இழுக்கும். அதனால இதை எப்படியாவது நம்ம பண்ணியா ஒண்ணுன்றதுக்கோசரம் கருணாகரன் கிட்ட கூட சொல்லாம, அவருக்கு கூட வெயிட் பண்ணாம இவரு அந்த ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு, கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கு போய் அந்த ஊருக்குள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள சோலை குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அதை நான் இயற்கையா போட்டோகிராஃபி பண்ணி அதை காம்படிஷனுக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மோட்டிவ்ல தான் அவர் காட்டுக்குள்ளே வருவாரு. ஒரு பையனோட துணையோட வருவாரு. ஆனா அந்த பையன் பாதியிலே போறக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால ஹீரோ தனியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் நிறைய விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. என்னன்னா, நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கும். இவரே டபுள் ஆக்ஷன்ல இருக்க மாதிரி, இவருக்குள்ள இருக்கிற கெட்டது நல்லது எல்லாமே வெளியே இவர்கிட்ட பேசுற மாதிரி இவரை ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆக்க பார்க்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா இந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க, இதுக்குள்ள போனவங்க யாரும் திருப்பி வந்தது இல்லை, நீங்க போகாதீங்கன்ற மாதிரிலாம் வார்னிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் ஹீரோவுக்கு அந்த மரத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு வைராகியத்தோட போவாரு. போற வழியில ஒரு 2 பேர் காட்டுக்குள்ள இந்த மாதிரி வரவங்களெல்லாம் கொன்னு அவங்க கிட்ட இருக்கிற பண நகையெல்லாம் திருடிட்டு இருக்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கே தெரியுது, உள்ள வரவங்களாம் இந்த விஷயத்தை தேடி சாவறது இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க கொண்டிருக்காங்கிறத விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் நினைச்ச விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிறைய விஷயங்கள் கடந்து அந்த மரத்தை சந்திச்சிடறாரு. சந்திச்ச பிறகு அவருக்கு சுயநினைவே இல்லாம ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆகி அந்த காட்டை விட்டு வெளியே விழுகுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க காப்பாத்தி அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு அந்த மரத்து மேல, அதனால அவரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காரு. உடம்பு வகையில அவர் எல்லாம் நல்லா தான் இருக்காரு, ஆனா மனதளவுல அவர் இன்னும் அந்த இதுலயே தான் இருக்காருங்கும் போது தான் அவருக்கு தான் கேப்சர் பண்ண அந்த கேமராவை கருணாகரன் சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுப்பாரு. கொடுத்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கேமராவை எடுத்து அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா அது தங்க நிறமாவே இருக்காது, நார்மல் மரம் மாதிரி தான் தெரியும். அப்பதான் இவருக்கே புரியும், நாம அது மேல அதீத அப்சஷன் வச்சதுனாலதான் அதுக்கு நம்ம தங்க கலர்ல தெரிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. இது ஆன்மீகத்துக்கும் சயின்டிபிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அவர் காட்டியிருப்பாரு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்டான மூவி தான். விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. குறிப்பா அந்த காட்டு பகுதியெல்லாம் ரொம்பவே கேமராமேன் நல்லாவே ஷூட் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட நடிப்பும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹீரோயினே, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்ட்ல வர கருணாகரன், அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன், அவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். ஏன்னா தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். பிடிச்சவங்க செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.